திருவண்ணாமலையில் நகைக்கடை வியாபாரியின் 2 மகன்களை ஒரு கும்பல் காரில் கடத்திச் சென்று 70 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய நிலையில் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருவண்ணாமலை நகரம் அசலியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பிரபல நகைக்கடை உரிமையாளர் நரேந்திரகுமார், இவரது 2 மகன்கள் ஜித்தேஷ் மற்றும் ஹரிங், அதே பகுதியை சேர்ந்தவர் ஹன்ஸ்ராஜ். இவர்களுக்குள் ஏற்பட்ட தொழில் போட்டி மற்றும் முன்விரோதம் காரணமாக நரேந்திரகுமாரின் 2 மகன்களை நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் ஹன்ஸ்ராஜ் மற்றும் பெங்களூரிலிருந்து வந்திருந்த 4 ரவுடிகள் பில்லா, விக்ரம், மனோ மற்றும் வாசின் ஆகிய அனைவரும் சேர்ந்து 2 நபர்களையும் காரில் கடத்திச் சென்றனர். முதல் கட்டமாக நேற்று நள்ளிரவு 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மீதமுள்ள பணத்தை தருமாறு நரேந்திரகுமாருக்கு ஹன்ஸ்ராஜ் உள்ளிட்ட கும்பல் மிரட்டல் விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து நரேந்திரகுமார் திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் துரிதமாக செயல்பட்ட மாவட்ட காவல்துறையினர் இன்று அதிகாலை திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான மேல்சங்கம் சுங்கச்சாவடியில் இந்த காரை மடக்கி பிடித்து காரில் கடத்தி செல்லப்பட்ட 2 நபர்களை மீட்டு பில்லா, விக்ரம், மனோ, வாசிம் மற்றும் ஹன்ஸ்ராஜ் ஆகிய 5 பேரையும் கைது செய்து கார் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து இவர்கள் 5 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து கொண்டு வருகின்றனர். குறிப்பாக காரில் கடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.